ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய கோல்டு 22 கேரட் காயின்ஸு காட்டிகிட்ருக்கேங்க. இதில் வந்து எவ்வளோ கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ கிராம் வரைக்கும் இருக்குது அன்னிட்டு நான் இந்த விளாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட ட்ரெடிஷ்னலான ஹாரம் கலெக்ஷன்ஸு காட்டியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது வந்து 916 ஹால்மார்க் 22 கேரட் தாங்க. 50 கிராம்ஸில் இருக்குங்க. லக்ஷ்மி அம்மனு அந்த சைடு இந்த சைடு ஏன்னா எலிஃபெண்ட் வராங்க. கீழே வந்து லோட்டஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, தாமரை பூவில் உட்காந்த மாதிரி. அதோட ஒர்த்து பாருங்கள் எவ்வளோ கனம் அன்னுட்டு. அவ்வளோ வெயிட்டான ஒரு 50 கிராம்ஸ் அண்ணா 6.25 பவுன் வரும் இல்லைங்க. ஆமாம், 6.25 பவுன் வருது. லலிதா ஜுவல்லர்ஸில் அவைலபிள் இருக்குங்க. இது 22 கேரட்டில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்க்கலாங்க. இது வந்து 25 கிராம்ஸுங்க. 916 22 கேரட் தான் இது. இதுவுமே அதே பேட்டர்ன் தான். சேம் லக்ஷ்மி அம்மா காயின் இருக்குங்களா, பேக் சைடு லக்ஷ்மி அம்மனும் ஏனை இருக்கிற மாதிரி லோட்டஸ் ஃப்ளவரில் உட்காந்த மாதிரி 25 கிராம்ஸ் தான் இது. இதோட கனம் வந்து அது மாதிரி இருக்குது. எவ்வளோ ரவுண்டாக சாலிடாக இருக்குது கோல்டு காயின். அப்போ எவ்வளோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. 100 கிராம்ஸ் வேணும்னாலும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸில் வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஷாப் விசிட் பண்ண அன்னைக்கு அங்கே இருக்கிற கோல்டு காயின்ஸ் வெயிட் தான் நம்ம காட்டிகிட்ருக்கேன். அது வந்து 25 காட்டியிருக்கேன். 20 கிராம்ஸு இருக்குங்க. இந்த காயின் வந்து 10 கிராம்ஸ். சேம் எல்லாம் ஒரே சிம்பிள் பேட்டர்னில் இருக்குங்க. இது வந்து 10 கிராம் அப்படின்னா 1.25 பவுன் கிட்ட இருக்குது. இது 22 கேரட் தான். 916 தான் வருது. ஹால்மார்க் முத்திரை சீல் இருக்குது. அவங்க ஷாப்போட ஷீலு அப்படியே இருக்குது பாருங்கள். அடுத்தது இது 1 பவுனு. இது பேக் சைடு யாரோ ஒரு மென் ஃபோட்டோ சிம்பிள் இருக்குங்க, ஸ்டாச்சு. அது எந்த மென்னு தெரியல எனக்கு. 8 கிராம்ஸ் 1 பவுன் காயினும் இருக்குங்க. லலிதாவில் ஒரு சிஸ்டர் பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க, இருக்குது. அடுத்தது இது 5 கிராம்ஸ் காயின் கூட இருக்குது பாருங்கள். இப்போ 5 கிராம்ஸில் வேணுமன்னாலும் 4 கிராம் ஒன்று 1 கிராம் ஒன்று வாங்குறாங்களே, அப்படி இல்லாமல் 5 கிராம்ஸ்லவே காயின் அவைலபிள் இருக்குது லலிதா ஜுவல்லர்ஸில். அடுத்தது 4 கிராம்ஸ் காயினுங்க இது. இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ ஏறி போயிட்டே இருக்குங்க. அப்போது வாங்க எங்காவது முடியுதா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. கோல்டு ரேட்டு எப்படி ஏறுது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் 0.500 மில்லிகிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுதான் 4 கிராம்ஸ் காயினும். இது ஏதோ ஒரு மென்னோட ஸ்டாச்சு இருக்குது பேக் சைடு. யாருன்னு எனக்கு தெரியல. 4 கிராம்லவும் அவைலபிள் இருக்குது. 22 கேரட்டு. 24 வேணுமன்னாலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார் இதில் வருமா. இது வந்து காயின்ஸ் ரூபமில் வருது. இது வந்து 2 கிராம் காயினுங்க. 2 கிராம் காயினும் 22 கேரட் தான். இதுவுமே 916 சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஹால்மார்க் முத்திரையோடு இருக்குது. எவ்வளோ கிராம் இருக்குன்னுட்டு கீழே இருக்குது. அடுத்தது இது 1 கிராமுங்க. ஓன்லி 1 கிராம் 22 கேரட் கோல்டு காயின் கூட இருக்குங்க. இங்கே ஸ்கீமும் அவைலபிள் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது. போட்டுக்கோங்க. உங்களுக்கு சேவிங் பண்ணணும் நினச்சிங்கன்னா அது மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 கிராம் காயினுங்க. அப்படின்னா 0.500 மில்லிகிராம்ஸ் 1/2 கிராம் காயின் தாங்க. நான் போகிற அன்றைக்கி இவ்வளோ தான் இருந்துச்சுங்க காயின்ஸு. ஒரு கிராம் 50 கிராம் காயின்னு ஒருத்தர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்கங்க. அப்பா அப்படின்னா 6.25 பவுனுக்கு யாரோ வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்குறாங்க போல். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு 1/2 கிராம் காயினாவது சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லை வீட்டில் பொம்பளை பசங்க இருக்காங்க, கல்யாணம் இருக்கும், இப்போ ஃப்யூச்சரில் நகை வாங்கணும் போது நீங்கள் ஸ்கீமில் போயிட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இவ்வளோ தான் இருந்துச்சு நான் போகிற அன்றைக்கி. மற்றபடி நீ உங்களுக்கு 100 கிராம் வேணும்னாலும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸில் வேணும்னாலும் அவைலபிள் அவங்க ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குவாங்க. இதெல்லாமே ட்ரெடிஷ்னலான பிளெயின் கோல்டில் காட்ட சொல்லியிருந்தீங்க. லக்ஷ்மி காசு ஹாரம் தான். மேலெல்லாம் ஃப்ளவர் பேட்டர்னில் வருது. அந்த சைடு இந்த சைடு திலகம் ஷேப்பில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டாலர் இருக்குது. எல்லாத்துக்கும் 3 இதுக்குமே டாலர் இருக்குது. இது ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம், மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹாரம் தான் இது. லென்த்து அவ்வளோ லென்த் இருக்குது. 3 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 11 பவுன் வரைக்கும் இருக்குங்க இந்த கலெக்ஷனு. 8% ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்கு காயின்ஸுக்கு சொல்கிறது மறந்துட்டேன். ஒரு காயினும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 1%, 1.5%, 2% இருந்தால் வாங்குறாங்கங்க கோல்டு காயின்ஸுக்கு. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் அப்படி உங்கள் பட்ஜெட்டுக்கு
வெயிட் ஏற ஏற அங்கே வேஸ்டேஜ் 1% அப்படி தான் இருக்குது காயின்ஸுக்கு. இது வந்து முள்ளு பேட்டர்ன், கேரளா பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த முள்ளு பேட்டர்ன் ஹாரம் தான். இதுவுமே ட்ரெடிஷ்னலான அவங்க கேரளாக்காரங்களுக்கு அது ஒரு ட்ரெடிஷ்னலான இந்த செட். இது நல்லா இருக்குது பாருங்கள். சேம் அப்படியே மிடில் ஹாரமும் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 8, 9 அப்படி தாங்க இருக்குது. எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்கங்க. ஒரு காலத்துலலாம் இதெல்லாம் 12%, 14 இருந்துச்சு. இப்போ எல்லாமே 8 கிட்ட வந்துடுச்சுங்க. இது மாங்காய் ஹாரங்க. ஒரு கீழே இருக்கிறது வந்து டாலர் வச்சு பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அந்த மேலே இருக்கிறது இன்னும் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நெக்லீஸு சிம்பிளாக இருக்குது. டாலர் வச்சு இருக்குது. மாங்காய் மாலை டாலர் இல்லாமல் இருக்குது. ஆன்டிக்கில் கூட இருக்குது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸு ப்ளைனாக காட்டுங்கக்கா, ஸ்கீம் முடிய போகுதுன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் நான் காட்டிகிட்ருக்கேன். மாங்காய் மாலை, காசு மாலை, முள்ளு மாலை, இது மாதிரி ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டாலர் இல்லாமல் முள்ளு டைப்புங்க. நக்லீஸாக இருந்தாலும் 2 ஹாரம் மிடில் ஹாரம் போடலாம், ஹாரமாகவும் போடலாம். 3 பவுனு 4.5 பவுனு ஹாரம் மிடில் ஹாரம் வருது. கீழே இருக்கிறது 5.25 பவுனு வருது. பார்வையாக இருக்குது. லைட் வெயிட். ஆனாலும் பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ நினைப்போம். லைட் வெயிட்டு. இது வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி. ஃபஸ்ட்டில் நான் காட்டினது ஸ்டிஃபாக இருந்துச்சு, சரடு கோத்து மாடல் பேட்டர்னு. இது வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது, ஸ்டோன்ஸ் இல்லாமையும் இருக்குங்க. சரடு கோத்து மாடல்லவும் இருக்குது, அப்புறம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. இது வந்து டாலர் வச்சு மேலே நெக்லஸு க்யூட்டாக இருந்துச்சுங்க. வெறும் 3.25 பவுன் தான் இருந்துச்சு. க்யூட்டாக அந்த செட்டுக்கு நம்ம ஹாரம் டாலர் இருந்துச்சுன்னா இந்த செட்டு வாங்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாம் ட்ரெடிஷ்னலான பேட்டர்னுங்க. ஒரு வாட்டி வாங்கிட்டால் நம்மளுக்கு அப்படியே சாலிடாக இருந்துடும். அடுத்தடுத்த தலைமுறை கூட கொடுக்குற மாதிரி. எனக்கு தெரிஞ்சவருக்கு ப்ளைன் கோல்டு வாங்குறதே பெஸ்ட்டுன்னு எனக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க. இந்த ஹாரம் பாருங்கள், அப்பா எவ்வளோ லென்த்து இருக்குங்க. 5.5 பவுன் தான் இருக்குங்க வெயிட்டு. காசு பேட்டர்ன் மாடலில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. வெறும் 5.5 பவுன் தான் இருக்குது. எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். இந்த மிடில் ஹாரம் மாதிரி இருக்குல்ல, அது லக்ஷ்மி காயின்ஸ் மாதிரி வச்சுட்டு ப்ளைன் கோல்டு. மேலே இருக்கிற நெக்லஸு செட்டு, அது கீழே இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. யூ ஷேப் பேட்டர்னுங்க. அவ்வளோ அழகான பேட்டர்னு. எவ்வளோ கிராண்ட் லுக்கு தெரியுது பாருங்கள். பார்க்கும்போது பார்வையாக இருக்குது. லைட் வெயிட்டு, ஃப்ளெக்சிபிள் வருது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் காசு மேலே காசு இருக்கிற மாதிரி சரடு கொத்து மாடலில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு முள்ளு டைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது காசு பேட்டர்னும். இதுக்கு வந்து ஃபினிஷிங்கு ப்ளைன் மிஷின் கட் வரல, மேட் செமி மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் 3 பவுன், 4 பவுன், 4.5 பவுன், 5 பவுன், 6 பவுனுக்குள்ளே தான் அங்கே இருக்குது. இது மாதிரி ஹாரமெல்லாம் ஹெவி ஹாரமெல்லாம். இந்த ஹாரம் ஒன்று தான் 7.5 பவுன் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு 7.5 பவுன் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது முள்ளு பேட்டர்ன் ஹாரத்தில் கீழே டாலரு, அந்த சைடு இந்த சைடு முகப்பு இருக்கிற மாதிரி பேட்டர்ன் கூட இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அந்த சைடு இந்த சைடு முகப்பு வர மாதிரி ஹாரம் இருக்குது. மிடில் ஹாரம் இருக்குது, நெக்லஸ் இருக்குது. சேம் ஒரே பேட்டர்னில் வருது. நீங்கள் இந்த மிடில் ஹாரம் வந்து நீங்கள் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய கம்மல் ஸ்டட்டு கழுத்தில் காதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வெக்கேஷனாக இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். லாங் வியூவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். கழுத்தில் போட்டால் கூட ஃபுல் ஃபில் ஆகும். ரிச் லுக் இருக்கும். இது வந்து காயின்ஸ் மாதிரி லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்கிற மாதிரி பேட்டர்னும். நிறையா மாடல்ஸ் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். காயின்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நான் போகிற அன்றைக்கி இந்த காயின்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு வேணுமன்னா அவங்க காயின்ஸ் வர வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்டேஜ் எல்லாத்துக்குமே கம்மியாக தான் இருக்குது. பெஸ்ட் ஆப்ஷன். வாங்கணும் காயின்ஸு சேர்த்து வச்சுனோன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாய், டேக் கேர்.